கர்த்தரால சுகம் கொடுக்க முடியும், நம்ப முடியாது. ஏன்? நமக்கு என்ன இருக்கு? மூளை இல்ல, மூளை. அந்த மூளையில புத்தி. இந்த 4 மாசத்துக்கு வந்துட்டு ஒரு ஃபிளைட் வாங்கி தரேன்னு சொன்னா சிரிக்கும். 4 வயசு பையன்கிட்ட சொன்னா கூட எப்போ போய் வாங்கி வரலாம் கேட்பான். அதே அவங்ககிட்ட ஒரு 10 வயசானது பண்ண பேட் மாசம் அளவு வந்து அனுப்பிச்சிங்க அப்படின்னு ஒரு ஃபிளைட் என்ன மேடம் ஃபிளைட் வைக்கியா பாருங்க. எவ்வளோ சர்ச்சில் இவ்வளோ விசுவாசத்தை பற்றி பேசினா கூட சிரிச்சுன்னா உட்காந்துக்கலாம். ஏன்னா காமெடி தானே பண்ணிடுறாரு, காமெடி தானே பண்றாரு. விசுவாசம்ன்றது கேளுங்கள் தரப்படும், கேளுங்கள் தரப்படும். நான் சொல்றீங்களா? கேட்கும் போது எப்படி கேட்கணுமா தெரியுமா? வசனம் சொல்லியிருக்கு, கடுகு அளவு கூட உங்களுக்கு அது அவ நம்பிக்கை வரக்கூடாது. எந்த அளவுக்கு? முழுசா முழுசா. எப்படி? காலையில போயிட்டு அம்மா சோறு போடுமா அப்படின்னு உட்கார்றாங்களா பசங்க? அம்மா சோறு போடுமா, மம்மி பசிக்குது அப்படித்தானே உட்கார்றாங்க. பசிக்குது மம்மின்னு கேட்கும் போது போகும்போது ஐயோ சோறு இருக்குமா, அம்மா இருப்பாங்களா, சமைச்சிருப்பாங்களா, குழம்பு இருக்குமா, அதுக்கு இன்னைக்கு காலையில கேஸுக்கு இருந்திருக்குமா, அந்த மாவு வாங்கியிருப்பாங்களா, இந்த கேள்விலாம் வருமா? யோசிச்சு பாருங்க. நான் சொல்றேன், நசமா உனக்கு ஒரு 50,000 ஒரு வேலைக்கு இமீடியட்டா கிடைக்க போகுது. இமீடியட்டா கிடைக்க போகுது 50,000 சம்பளத்துல இமீடியட். யாரை கைத்தீங்க? அப்ப உனக்கும் வேலை கிடைக்க போகுது. வேலை இப்ப இல்ல, நீங்க படிச்சு முடிச்ச பிற்பாடு அவங்களுக்கு 50,000 இல்ல, உனக்கு 50 லட்சத்துல வேலை கிடைக்க போகுது. இப்ப கைத்தட்டு கட்டு. நீ கட்டினா உனக்கு கட்டிச்சுன்னு அர்த்தம். ஆண்டவர் சொன்னாரு, நீங்கள் போங்க, நீ போ, உன் வேலைக்காரன் சொஸ்தமானான். அவர் சொன்னது ஒன்னே ஒண்ணுதான், ஒரே ஒரு வார்த்தை, நீ போ, வேலைக்காரன் சொஸ்தமானான். அவர் சொன்ன வார்த்தையை நம்பிட்டு போனான். பாதி வழியிலேயே வந்து சொல்றாங்க வேலைக்காரன் சொஸ்தமாயிட்டான். நீ ஆசைப்பட்டா கிடைக்கும். கேளு ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என் கணவர் என்கிட்ட அன்பா இருக்கணும், என் மனைவி என்கிட்ட அன்பா இருக்கணும், நான் கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்கணும், எனக்கு அழகான ஒரு வீடு கட்ட கொடுக்கணும், எனக்கு அழகான ஒரு கார், ரொம்ப காஸ்ட்லியான ஒரு கார் வேணும், எனக்கு ஒரு பெரிய பங்களா வேணும். கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி தருவன் சொல்றாரு. நிறைவாகும்படி தருவன் சொல்றாரு. அமுக்கி குலுக்கி மடி சரிந்து விழும்படி தர சொல்றாரு. நீங்க கேட்கறதுக்கே பயந்தா எப்படி கொடுப்பாரு? ஆனா எப்படி கேட்கணுமா? சிறு குழந்தை போல மாறாவிட்டால் பல்லோராயிடத்துல. ஆமா, ஏன் தெரியுமா? சிறு குழந்தைக்கு தான் எதுவுமே தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆண்டவரே நீரே ஆனால் நானும் நடக்கட்டுமா? பேதுரு கேட்டார். பேதுரு கேட்டாரா? ஏசப்பா நீங்க நடந்து வரீங்க, அப்ப நானும் நடந்து வரட்டுமா? எத்தனை பேர் நீங்க கேட்க போறீங்க? 450 சுகர் இருந்துச்சு இருக்கு, நான் ஒரே நாள்ல மாத்திரை தூக்கி போட்டேன், ஏசப்பா எனக்கு சுகத்தை கொடுத்தாரு. எத்தனை பேர் நீங்க மாத்திரை தூக்கி போட போறீங்க? கை காட்டுங்க. 1, அப்புறம் 2, அப்புறம் 3 பாசமா, அப்புறம் வேற 4. ஐயா சூத்திரம். ஐயா உங்க பேர் சொல்லுங்க. இன்றையிலிருந்து இந்த வினாடியிலிருந்து உங்க வீட்டுல நோய் வியாதி என்ற வார்த்தைக்கு இடம் இல்லையா? உடம்புல மனசுல இந்த செகண்ட்ல வேற யாரு? இன்னையோட நான் மாத்திரை தூக்கி போறேன். சூப்பர் சிஸ்டர். இது எனக்கு சொல்லல, இங்க பரிசுத்த ஆவியானவர் நடந்துட்டு இருக்காரு, தேவதூதர்கள் நம்ம கூட இருக்காங்க. நீங்க சொல்லும் போது அவங்க நோட் எடுத்து ஓபன் பண்ணி உங்க பேர் சொல்லுங்க. எலிசபெத் சிஸ்டருக்கு இன்னில இருந்து மாத்திரை தேவையில்லையாப்பா, ஏசப்பா சொல்லி அந்த வரை அவங்களுக்கு தேவையான பவரை கொடுத்து அவங்க உடம்பு சரி பண்ணுங்க. ஐயா உங்க பேர் மூர்த்தி. மூர்த்தி பிறகு இன்னில இருந்து உடம்பு மாத்திரை தேவைன்னு சொல்லிட்டாரு. இன்னில இருந்து நீங்க தான் எல்லாத்தையும் கொடுக்கணும், நீங்க போயிட்டு அவர் உடம்புக்கு தேவையெல்லாம் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அவரோட பேர் எழுதி நீங்க ரெடி பண்ற. வேற யார் சொன்னீங்க? சத்தியம், நான் சொல்றது உண்மை. ஐயா உங்க பேர் சொல்லுங்க. ஏனோக்கு நீங்க தேவனோட சஞ்சரிக்கிறாங்க, உங்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கு உண்டு. இப்ப மறுபடியும் சொல்றாரு, இன்னில இருந்து எல்லாமே உங்களுக்கு நானே உன் பரிகாரி ஆகிய. இந்த வார்த்தை கேட்கிற யாரெல்லாம் இன்னையிலிருந்து எனக்கு மாத்திரை தேவையில்லை அப்படின்னு சொல்றீங்களோ, ஊசி தேவையில்லை, டாக்டர் தேவையில்லை, எனக்கு வக்கீல் தேவையில்லை, எனக்கு யாருக்குமே எனக்கு எந்த பிரச்சனைக்குமே எனக்கு சொல்யூஷன் யாரும் தேவையில்லை, எனக்கு இயேசுநாதர் போதும் யார் சொல்றீங்களோ, இந்த வினாடியிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையில நிச்சயமாகவே முடிவு உண்டு. அல்லேலூயா. அந்த முடிவு எதுன்னு கேட்டீங்கன்னா, நீ கேட்கிற முடிவு. நீ என்ன வேணும் கேட்கிற? இந்த மாதிரி மாப்பிள்ளை எனக்கு வேணும், இந்த மாதிரி பொண்ணு எனக்கு வேணும், இந்த மாதிரி வேலை எனக்கு வேணும், இந்த மாதிரி படிப்பு எனக்கு வேணும், இந்த மாதிரி வீடு எனக்கு வேணும், இத்தனை ஏக்கர்ல எனக்கு நிலம் வேணும், இப்படி ஒரு வேலை வேணும், இவ்வளவு ஒரு சம்பளம் வேணும், இப்படி ஒரு அழகான புள்ள வேணும், எனக்கு பையன் தான் வேணும். யார் கேட்டாங்க? அண்ணா கேட்டாங்க, எனக்கு பையன் வேணும். நீ ஒரு ஆண் குழந்தை கொடுத்தால்
அந்த குழந்தைய அவனுக்கு கொடுப்பேன். அல்லேலூயா. டீல் பேச ஆண்டவர்கிட்ட, நீ 100 கோடி கொடுத்தா பாஸ்டருக்கு நான் காரை வாங்கி கொடுத்துட்டு போறேன். டீல் பேசுங்க, ஆண்டவர்கிட்ட பேசு. சாலமோன் என்ன கேட்டாரு ஆண்டவர்கிட்ட? ஞானத்தை கொடுன்னு கேட்டாரு. எதுக்கு கேட்டாரு? நீர் கொடுத்து ஜனத்தை ஆளுவது கேளுங்கள் தரப்படும். நான் கேட்டேன், என் பயம் முத்தி போச்சு. என் பொண்ணை கூட்டிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கேன். 10th எக்ஸாம் நடந்து ஒரு 1 கிலோமீட்டர் கூட இருக்காது ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு. வீட்டுல ஸ்கூல் போகும்போது பாதியில டிராபிக். அப்படியே என் பொண்ணை இறக்கி விட்டுட்டு நீ போக மாட்ட. அந்த பயம் எப்படி வரும் கேட்டீங்கன்னா, அப்படியே தொண்டையில கை வச்சு கொட்டிச்சு அழுத்திட்டு மூக்கு மூடின்னு எல்லாத்தையும் அழுத்திட்டு இருந்தா எப்படி இருக்கும்? மூக்க மூடியாச்சு, தொண்டை பிடிச்சி நெரிச்சாச்சு, எப்படி இருக்கும்? அப்போ பண்ணி காட்டாருன்னா ஆமா அப்படிதான் இருக்கும். அதே மாதிரிதான் அப்படியே நெஞ்சு அடைக்கும், மூச்சு அடைக்கும், செத்துருவோம் தோணும். அந்த நேரத்துல 10 வருஷம் தாண்டி இருந்தேன். 10 வருஷம் வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன். டாய்லெட் உள்ள போய் கூட கதவு சாத்த போயிடுவோம். டாய்லெட் உள்ள ஏன்னா வெளியில யாருன்னா அப்படியே கூட்டி போயிடுவோம். நம்ம உள்ளே செத்துருவோம். சம்மந்தமே இருக்காது. ஒரு நாளைக்கு ஒரு பனி ஃபுல்லா கிளவுட், அந்த பனி மூடிச்சு. இந்த ரோட்ல அந்த ரோடு போக முடியாது. அப்படி பார்த்து அப்படி இருக்கு. அதுல உள்ள மாட்டி பயந்துட்டேன். ஒரு நாளைக்கு புகையில மாட்டி மாட்டேன். இந்த நெட்டு கொசுக்கு மருந்து அடிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த புகையில பார்த்து ஒரு டைம் அப்படியே மூச்சு அடிச்ச மாதிரி ஆயிட்டேன். ஒன்று ஒன்றா எல்லாத்துக்குமே பயந்து கிளாஸ் எடுத்து வெளியே போக முடியாது, வேலைக்கு போக முடியாது, எங்கேயும் போக முடியாது, வாழ்க்கை சாவுக்கு எதுவும் போக முடியாது. எங்க மாமியார் செத்தா கூட காலையில 3 மணிக்கு போறாங்க. டிராபிக் இல்லாத சமயத்து ரோட்ல டிராபிக்கே இல்ல சமயம் 3 மணி 2 மணி 1 மணி 4 மணிக்குள்ள என்ன போலாம் அப்படி மாதிரி போக முடியாது. எல்லாமே எங்க இருக்கு? மனசுக்குள்ள இருக்குது. அது எனக்கு தெரியல. சைக்காட்ரிஸ்ட் வரைக்கும் போய் பார்த்தாச்சு, முடியல. வேலைக்காக டாக்டர் சொல்ல கடைசியா சொல்ல வர விஷயத்தை மட்டும் ஒரு எடுத்துங்க. அந்த மனசு நம்மளை படுத்துது பாருங்க பாடு. எனக்கு பிடிக்கல. எனக்கு யார பிடிக்கல? எங்க வீட்டுக்காரர் எனக்கு பிடிக்கல, எங்க பொண்டாட்டி எனக்கு பிடிக்கல, எங்க அப்பாவை எனக்கு பிடிக்கல, எங்க அம்மாவை எனக்கு பிடிக்கல, எங்க டீச்சர் எனக்கு பிடிக்கல, இந்த வேலை எனக்கு பிடிக்கல, இங்க உட்கார்ந்து நீ பிரசங்கம் பண்றது கேட்கறதுக்கு எனக்கு பிடிக்கல. ஒண்ணு சொல்லுங்க. இப்ப கூட யோசிச்சு பாருங்க, உண்மையா இல்லையா? நான் சொல்றது உண்மையா இல்லையா? ஏமா பிடிக்கல தெரியல. ஏன் பிடிக்கல தெரியல. தெரிஞ்சா மாத்திக்கலாம்ல, தெரியல. அப்ப இதெல்லாம் எங்க இருக்குங்க? மனசுக்குள்ளதான் இருக்கு. தெரிஞ்சிருக்கா? மனசுக்குள்ள உன் பேர் மட்டும்தான் தெரியும். நான் திருப்பி உங்க ராஜபுரம் கூப்பிடுவேன், அஜித் சாரை கூப்பிடுவேன், பக்கத்துல ராஜையாவும் கூப்பிடுவேன். வேற யாரும் எனக்கு தெரியாது. திருப்பி பாஸ்டமா கூப்பிடலாம், பாஸ்டையா கூப்பிடலாம். புரியுதா உங்களுக்கு? உங்களோட வாழ்க்கையில நீங்க கேட்கறது கிடைக்கணும்னு சொன்னா உங்க மனசு எப்படி இருக்குன்னு பாருங்க. பெற்றுக்கொள்வோங்கிற அளவுக்கு மனசு இருக்குதா, இல்ல அதுக்குள்ள டவுட் இருக்குதா? குழந்தை எப்படி கேட்குதோ அந்த மாதிரி உங்களால கேட்க முடியுதா? 100 கோடி தரேன்னு சொல்றேன், அந்த குழந்தை சிரிக்குது. அதே ஒரு வயசு குழந்தை கிட்ட சொன்னா குழு கேட்டு வாங்கிக்கோ. கரெக்டா? அப்படிங்க நமக்கு எதிரி யாருங்க? யார் நமக்கு எதிரி? அப்படி கையில காட்டுறேன். ஆமா, பகுத்தறிவு. என்ன அறிவு நமக்கு? 6ஆம் அறிவு. மாட்டுக்கு மனுஷனுக்கு வித்தியாசம் எல்லாம் இருக்குது. மாடு போனா வரும். நம்மளால ஏன் போனோம், எதுக்கு போனோம், எப்படி கிடைக்கும்? ஆண்டவரே, நான் கன்னியாஸ்திரியா இருக்கு, எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? மரியாதை கேட்கிறாங்க. எனக்கு ஸ்திரீகளுக்கு உண்டான வழிபாடெல்லாம் நீங்க இப்ப போய் எனக்கு குழந்தை பிறக்குமா 75 வயசுல அப்படின்னு சொல்லிட்டு சாரால் கேட்கிறாங்க. எலிசபெத் அவங்களும் எல்லாருமே கேட்கிறாங்க. அற்புதம் ஆண்டவர் செய்யற எல்லாருமே கேட்கிறாங்க. எப்படி ஆகும்? முடியுமா? அது எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்கிறாங்க. நீ கேள்வி கேட்டா நடக்காது. கொடுப்பேன், வாங்கிக்கோ. கேட்டா கிடைக்கணும், கிடைக்கும். அல்லேலூயா. என்கிட்ட சொன்னார். நான் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு மேல காலையில 3:30 மணிக்கு எழுந்து உட்காந்து ஜெபம் பண்ணணும். 3:30 மணில 6 மணி வரைக்கும் போகும். என்னன்னே தெரியாது. நீ தான் கொடுக்கணும். தானாவே எந்த மாத்திரையும் கிடையாது, எந்த மருந்து கிடையாது. என் பிரச்சனை தானாவே சரியா போச்சு. அல்லேலூயா. ஒரு மாத்திரை இல்லை, ஒரு மருந்து இல்லை. எனக்கு இருக்கிற பிரச்சனை தானாவே சரியா போச்சு. யார் சரி பண்ணுதுங்க? யாரு?
ஏன் டவுட்டா இருக்கா? ஏசப்பா தான் வேற யாராலையும் முடியல. அதுக்கப்புறம் வெளியே வந்து ஒரு 2 வருஷத்துக்கு மேல எல்லாம் ஊர் உலகம் ஃபுல்லா கார் எடுத்து சுத்தணும் இஷ்டத்துக்கு. ரோட்டுக்கே வந்தது இல்லை. நான் ரோட்டுக்கே வந்தது இல்லை. எப்படி யோசிச்சு பாருங்க. லிப்ட்ல போக முடியாது. லிப்ட பார்த்தா பயமா இருக்கும், காரை பார்த்தா பயமா இருக்கும். எதை பார்த்தா இங்க இருப்பீங்க, என் பிரச்சனைக்குள்ள யாரெல்லாம் மாட்டி இருப்பீங்க தெரியாது. மேக்ஸை பார்த்தாலே பயமா இருக்கும், தலை சுத்தம். எழுந்திரிக்க உங்களுக்கு எப்படி கணக்கு பார்த்தா? சில பேருக்கு மேக்ஸ் ரொம்ப பிடிக்கும், சில பேருக்கு மேக்ஸை பார்த்தாலே பயமா இருக்கும். ஏன் பிரச்சனை கேட்டால் மேக்ஸ் மிஸ் பார்த்தா பயமா இருக்கும், அதனால மேக்ஸ் பயமா இருக்கும். எல்லாமே மனசுக்குள்ளதாக இருக்கு. கேளுங்கள் தருவன்னு அவர் சொல்லிட்டார். அவர் சொன்னது. ஆனா நம்மளுக்கு கேட்க முடியல. கேட்கறதுக்கும் என்ன கேட்கறது தெரியல, எப்படி கேட்கறது தெரியல, கேட்டா கிடைக்குமான்னு தெரியல. ஒரு மாத்திரையை ஜெபம் கொண்டு போடலாம், உடம்பு சரியாயிடும். எப்படி? மாத்திரையை ஜெபம் கொண்டு போடலாம், சரியா? சரி, ராகுகாலமாகுது பரவாயில்லையா, யமகண்டமாகுது பரவாயில்லையா, ஜெபம் மட்டும் ஒரு நேரத்தை பார்த்து பண்ணிக்க வேண்டியதுதான். எப்படி? பார்த்து ஜெபம் மட்டும் ஒரு நேரத்தை பார்த்து சொல்ல வேண்டியதுதான். ஹல்லேலூயா. கேளுங்க, உங்க போக்கஸ் எதுல இருக்குன்னு பாருங்க. உங்க போக்கஸ் கரெக்டா இருக்கா? சரியான போக்கஸ் இருக்கா? உங்களுக்கு என்ன வேணும்? சரியா தான் கேட்குறீங்களா? ஆண்டவரே எனக்கு கல்யாணம் ஆகணும், ஆயிடும். அதுக்கப்புறம் ஏன்பா இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை கொடுத்த? நீ என்ன கேட்ட? கல்யாணம் ஆகணும்னு சொன்னா ஆகி போச்சு. அப்பாவை கேளுங்க, அம்மாவை கேளுங்க. கூழோ கஞ்சோ, என் பொண்ணு கண்களுங்க வச்சுருந்தா போதும், ஒரு மாப்பிள்ளை கிடைச்சா போதும். என்ன பேரு? கூழோ கஞ்சோ. வேற தான் கொடுப்பாரு, கோழி கஞ்சி தான் கொடுப்பாரு. நீ கேட்டதான். உன் வாயின் வார்த்தையின் படியே ஆக கடவுள். சத்தியமா சொல்றேன், இன்னைக்கு நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறது எல்லாமே நம்ம கேட்டது மட்டும்தான், நம்ம ஆசைப்பட்டது மட்டும்தான். நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும். என் கனவு கூட வேற யாராலையும் வாழ முடியாது. எத்தனை லேடிஸோட சிஸ்டர்ஸ் என் கனவு கூட வேற யாராலையும் வாழ முடியாது பெருமையா சொல்லுவாங்க. ஏன்னா அவரை பத்தி எனக்கு தான் தெரியும், அவரை பத்தி எனக்கு தான் தெரியும். நீ என்ன கேட்டியோ அது ஒன்று கிடைச்சிருக்கு. அவர்கிட்ட வாழ முடியாது சொல்ல போறல, வேற யாரும் குப்பு கொட்ட முடியாது சொல்லுவாங்க. சிரிச்சாங்க, அவங்க சொல்லிடுறாங்க, இல்ல கேள்விப்பட்டிருப்பாங்க. குப்பு கொட்ட முடியாது. ஏன் குப்பை கொட்டுற? நல்லா பிரியாணி தான் கொடுத்துருன்னு அப்படிங்கிறாங்க. நான் கேட்டது எல்லாத்தையும் கொடுத்தாரு. பிரச்சனை, வியாதி, தொல்லை, கஷ்டம், இதையே சண்டை சண்டை சண்டை. அடங்க மாட்டான், என் புள்ள கீழ்படிய மாட்டான், என் வீட்டுக்கார சொன்ன பேச்சு கேட்க மாட்டாரு, என் பொண்டாட்டி மதிக்காது. சொன்னா அதான் நடக்கும். மாத்தி சொல்லுங்க வார்த்தையை